எங்க விட நிறுத்துறது, எங்க மனசை வச்சு நிறுத்துறது பெரிய விஷயம் இல்லையா? நான் வந்து 40 வருஷமா சொன்னா பாடல்கள் படிக்க மாட்டேன், மனப்பாடம் பண்ண மாட்டேன். எல்லாத்தையும் வந்து ஒரேடிய பகுதி தான் படிப்பேன். பேருந்துகளும் விண்ணப்பங்களும் அதெல்லாம் தான் படிப்பேன். அதையும் படிச்சுட்டு தான் நிதிகள் பகுதியை படிச்சுட்டு அதில் வந்து சின்ன வயசுல 21-28 வயசுலேயே அது வந்து இயற்கை உணவும் சுத்த சன்மார்க்க உணவுங்கிற ஒப்பாய்க்கெல்லாம் செஞ்சுருக்கிறேன். அதை மாதிரி செஞ்சேன்னா அனுபவிச்சதுனால செஞ்சு பார்த்தேன் ஃபுல்லாக. எல்லாத்தையும் சுத்த சுண்ணாம்புதுறை சொல்றதுலேருந்து அதை தனியாக காய்ச்சறது 2க்கு 1 5க்கு 2 காய்ச்சறதுலேருந்து மற்றது எல்லாமே வித்தியாசம். அவர் சொன்ன உணவு முறைகள் தான். அரிசி வந்து தீட்னரிசியாகன்னு குத்தி எங்கள் ஆத்தார் சுழவுல வச்சு புடச்சி விடுவோம். அதை ஆக்கி சாப்பிட்டேன். அது மாதிரி சாப்பிட்டு பார்த்துட்டு அதில் இருக்கும் உபாயப்படுற அளவுக்கு பெரிய மேடைகள் சுத்த சன்மார்க்க பேசுவாங்க. சுந்தரராஜன் பிடிபடி சூப்பரடி பெரியவர்களுக்கு தெரியும். அவர் வந்து நடத்தின அந்த சுத்த சன்மார்க்க பயிற்சி முகாம்னு ஒரு 4-5 மாவட்டங்கள் நடத்தினார். அதில் ஆற்காடு மாவட்டத்தில் நடந்தப்ப திருவண்ணாமலையில் சேஷாத்திரி மடத்தில் ஒரு நடந்துச்சு. 1989-90 அந்த நோட்டீஸ் கூட இன்னும் இருக்குது. அதுக்கு முன்னாடி இப்போ காத்தவராயன்னு அவர் இயற்கை மருத்துவத்தை பற்றி பேசுறாரு. சன்மார்க்க சங்கத்தில் இயற்கை மருத்துவம் உயர்வு தான், சன்மார்க்க சங்கத்தில் பேசக்கூடாது. ஏன்னா பெருமாள் வந்து நமக்குன்னு சன்மார்க்க ஆகாரத்தை கொடுத்துருக்காரு. நம்மலாம் சைவமாக இருப்போம், அதோடைய நிறைவாகும். அது தப்பு. நம்ம அடுத்த நிலைக்கு போகணும். சைவ உணவுடைய அப்படியே இருந்துட்டு பெருமையாக இருக்கக்கூடாது. சன்மார்க்க உணவுக்கு எப்போ வர போகிறோம்ங்கிறத நம்ம இதுதான் ஒரு படிநிலைகளாக நம்ம வச்சுக்கணும்னு சொல்கிறேன். நம்மளாம் பேசுகிறோம், சத்சங்கம் பண்ணுறோம், இதோடய போயிடக்கூடாது. நிறைய ஒரு படிநிலையை வச்சுங்களேன். ஒரு 3 வச்சுக்கலாம், 10 வச்சுங்களேன். நம்ம அடுத்தது இன்னொரு 3 மாதத்தில் இல்லைன்னா அடுத்த பூஸ்ட் பண்ணுற ஏதாவது ஒரு படிநாட்டு ஏறணுமா இல்லையா? இந்த கண்ணுட்டி அம்மா விட்டுட்டு ஓடி போயிட்டு சுற்றி வருவோம். அது மாதிரி சுற்றி வந்துடுவான். எல்லாருமே சுற்றுறது, நல்லா வடையும் பச்சையும் சாப்பிட்டுட்டு மறுபடியும் போய் பெருமாட்டாங்க தப்பா தப்பையும் செய்யும். நீ போக வேண்டாம் குற்றம் குணமாகி கொடுத்து உனக்கு வெளியே கேட்டுட்டாரு. சரியா? அதோட நமக்கு ஒரு படிநிலை வைக்கணும். நம்ம ஐயா வந்து நம்ம திருமணம்லாம் செஞ்சு வைக்கிறவங்க நல்லா அற்புதமான பேச்சு, கணின்னு பேசி பெருமானவருக்கு நாங்கள் கரிசாலை சாப்பிட்றாரு வருது. ஐயா கணின்னு பேசுறாரு. அவரு செய்யணும். நாட்டு பெருமான் சொல்றாரு. இதுக்கு ஒரு திட்டம் வரையறப்படுங்க. ஏதாவது ஒரு திட்டம் சொல்லுங்க. எல்லாருக்கும் வழிகாட்டுறது. நீங்கள் உங்களை மாதிரி சொன்னால் நான் சொல்றத நீங்கள் சொன்னால் 10 பேருக்கு 100 பேர் கேட்பாங்க. ஒரு திட்டம் வரையறப்படுங்க. ஒரு நோட்டீஸ் மாதிரி அடிச்சு கொடுங்க. எங்களுக்கெல்லாம் இந்த செய்தியா இந்த ஸ்டேஜுக்கு பிறகு அடுத்த ஸ்டேஜ், இதுக்கப்புறம் அடுத்தது ஒரே ஏரியா மேலே போய் தலைகள் தவறிட்டு கீழே ஒரு வந்து கைக்கால உடச்சிடாம கொஞ்சம் கொஞ்சமாக ஒவ்வொரு ஸ்டெப்பாக மேலே போங்க. உச்சி மறைச்சிட்டு இருப்பாங்க. உச்சி மறைக்கிறத பற்றி ஐயா எங்களுக்கு 1 மணி நேரம் பேசுவாங்க. எல்லாருக்குமே தெரிஞ்சது தான் உச்சி மறைக்கிறது எவ்வளோ பெரிய விஷயம். இப்போ ஸ்பெஷல் டாஸ்க் ஃபோர்ஸ்ன்னு சொல்கிறான். துப்பாக்கிகளை துப்பாக்கிகள் அவனும் கூட உச்சியை மறைச்சிக்கிறான். பச்சை இலையை பார்த்துருந்தாங்களாம், உச்சியை மறைச்சிக்கிறாங்கிறான். அந்த மாதிரி ஐடியா கொடுக்குறோம். நம்ம வந்து சன்மார்க்கத்தில் இருக்கிறவங்க உச்சியை மறைக்க மாட்டோம். 1 லட்ச ரூபா கொடுக்குறாங்க ஒரு நாளைக்கு. இன்னைக்கு அதில் 20,000 கிழிச்சு தூக்கி போடுவீங்களா? மனசு வருமா? டெய்லி 1 லட்ச ரூபா உங்களுக்கு கொடுக்குறாரு ஒருத்தர், பன்னெண்டாயிரம் கொடுக்குறாரு. அதில் 20,000 5ல் ஒரு பங்கு, 5ல் ஒரு பங்கு 20,000, 5ல் ஒரு பங்கு தான் இப்போ உச்சியில் வந்து சேருது. 20,000 நோட்டை டெய்லி அவர் கொடுக்குறதுலேருந்து ஒரு 20,000 இருக்குது. கிழிச்சு எரிச்சி போடுறது, இல்லைன்னா நம்ம குப்பையில் போடுறது. தெரியுமா? நம்ம டெய்லி சாப்பிட்ற சாப்பாட்டுலேருந்து சுத்தமான சத்து இங்கே வந்து தலையில் வந்து மூளைக்காக வந்து ஏறுது. அப்புறம் அதை மறைக்காமல் இருந்தாலும் நம்ம கோபதாமம் வரதான் செய்யும், செழிப்பு வரதான் செய்யும், விரக்தி வரதான் செய்யும், அக்கப்போடு வரதான் செய்யும், நிந்தைகள் வரதான் செய்யும். அப்போ அவர் சொன்ன ஒழுக்கத்தை முதல்ல கடைபிடிக்கணுமா இல்லையா? நம்ம எல்லாரும் நம்ம வாத்தியார் ஆகிறதுக்கு நம்மளுக்கு எல்லாம் ஆசை. நம்ம வாத்தியார் ஆகணும், மற்றவங்க கேட்கணும் அப்படின்னா எல்லாருக்கும் ஆசை இருக்குது. நம்ம வாத்தியாருக்குள்ள ஒழுக்கத்துக்கு நம்ம ஒரு படினாச்சும் மேலே ஏறணும்ல. அதுக்கு நம்ம முயற்சி பண்ணணும்னு ஐயாவுடைய எல்லாருடைய கால் பண்ணிட்டு கேட்டுக்கொள்கிறேன். நீங்கள் அதான் அதை ஐயா அவசியம் செய்யணும். உங்கள் நம்பர் வாங்கிக்குவேன். அப்போ வந்து பேரரசில் என்ன சொல்லியிருக்குன்னா அந்த புல்லட் பாயிண்ட்ஸை திருப்பி எத்தனையோ தடவை படிச்சிருக்கேன் ஐயா. படிச்சுட்டு எழுதுவேன். இந்த தடவை என்ன பண்ண முடியும்? அதை வந்து பேரரசில் விட்டுறக்கூடாது. அதில் உள்ள நுணுக்கங்கள் எல்லாம் ஒரு பொழுது வாழ்வதற்காக கருதுவர் கோடியும் அல்ல, வேற ஒரு பொழுதுங்கிறது தான் சித்தத்துவம். இந்த நம்மகிட்ட பரதநாட்டியம் இருக்கு, நம்ம தமிழர்களுடைய பரதநாட்டியம். இந்த பழங்குடியினர்கள் ஆட்டம் மாதிரி ஒன்று இல்லையா? கேரளாக்கான ஆட்டம் கதகளியில் அபிநயமும் கிடையாது, முகபாவனையும் கிடையாது. மூஞ்செல்லாம் கலர் கலராக போசிக்கிட்டு கலர் கலராக ட்ரெஸ் போட்டுக்கிட்டு இப்படி ஆடணும். இப்படின்னா அதை உலக முழுக்க பரப்பி வச்சிருக்கானவங்க, லாபி பண்ணுறவங்க, பாலிடிக்ஸ் பண்ணுறவங்க. பரதநாட்டியத்துக்கு கால் பூசு கூட கூடாதுங்க. நம்ம பரதநாட்டியத்தை வச்சுட்டு முடிஞ்ச மாட்டோம். அது மாதிரி நம்மகிட்ட
விஷயங்கள். அதை பற்றி கொஞ்சம் எடுத்து செய்யும் தொடர்பு இருக்கும். இல்லை அவசரப்பட வேண்டாம். நம்ம அவர் சொன்னதை கொஞ்சம் நெருக்கி நெருக்கி அவர்கிட்டே கேட்போம். அவர்கிட்டே கேட்டோம்னா அவர் எனக்கு நான் கொடுத்ததெல்லாம் நான் வந்து சத்துவிச்சாரம் வெளியில் பண்ணுறதுக்கு வாய்ப்பு வரமாட்டேங்குது சாமி, என்ன பண்ணுறது? பக்கத்தில் இருக்கவங்கலாம் அவன் முறைச்சிக்கிட்டு போகிறான், முறுக்கிக்கிட்டு போகிறாங்க. நம்ம யாராவது ஒத்த கருத்து உள்ளவனா கிட்ட இருக்க மாட்டாங்க, ரொம்ப எட்டியிருக்காங்க. சரி பரவாயில்ல, விளக்கை கழிச்சுட்டு அவர்கிட்டே உட்காந்துருது. அவர் தானே சத்துரு. அவர்கிட்டே உட்காந்து கேட்டேன், என்னன்னு கேட்டேன். இப்போ எங்களுக்கு சொல்லிட்டீங்க சாமி பெரியவங்களுக்கு, நாங்களாம் கேட்கறதில்ல. சரி இதையே வந்து அப்படியே உல்டா பண்ணி உலகிற்கு இளைஞர்களுக்கு ஏதாவது சொல்றதுக்கு வழி இருக்கா பாயிண்ட்ஸ்னா அப்படியே இருக்கு. இளைஞர்கள் யாராவது இருக்காங்களா? இந்த இளைஞர்களுக்கு ஒருத்தர் பேசுறதுக்காக உட்காந்துருக்கிறாரு. அவர் ஒருத்தர் தான் இளைஞர், சின்ன பிள்ளையா இருக்காரு. அவர் நீங்க கேட்க சொல்றது நல்லா கேட்டது. சின்ன ஒரு இளைஞர் இருக்காரா? ரொம்ப சந்தோஷம். அப்போ வந்து உங்களுக்கு முதல்ல சொல்லிட்டு அப்புறமா சொல்றாரு. உலகிகளுக்கு ஐயா இந்த ரெண்டு கூட சொன்னாலே தெரியும். அது நிறைய ஒரு 10 பாயிண்ட் எடுத்தேன். அது முதல் மூணு பாயிண்ட் தான் போதும்னு இருக்கும். 3 பாயிண்ட். ஒன்று வந்து கருணையும் சிவமையும் பொருளின காட்சியும் காணும் காட்சியும் பெறுக அப்படின்னு சொல்றாரு, பெருவசம் சொல்றாரு. அது கொஞ்சம் மாற்றிக்கோமே. நம்ம மாத்திரத்துக்கு தான் நம்ம இருக்கோம். ஒரு பொழுதுங்கிறது இலர் பலராகிய காரணம், நோற்பார்சில பலர் நோடாதவர். அந்த இலர்ங்கிறதுக்கு முன்னாடி சாமி உங்களுக்கு நன்மையான விஷயங்கள் என்னென்ன இருக்குதோ அத்தனையும் கொடுங்க. அவ்வளவு முறை அன்பு இலர் பலராகிய காரணம், நோற்பார்சில பலர் நோடாதவர். பண்பு இலர் பலராக்கிய காரணம், நோற்பார் சிலர் பலர் நோடாதவர் அப்படின்னு அப்படி பொருள் எடுக்கணும். ஒவ்வொரு பொருளும் என்னங்க, அணுவை துளைத்து 7 கடலை துளுத்தி குறுக்கத்தரித்த பொருள்னா 7 கடலை நீங்க காட்ட வேண்டாம், 7 ஏரியை காட்ட வேண்டாம், 7 குளமும் காட்ட வேண்டாம். இல்லை டம்ளர் காட்சி காட்டணுமா ஐயா? எல்லாம் படித்தவன் எம்ஏ படித்தவன்னா ஒரு திருக்குறளுக்கு ஒரே எழுதுறது 1.25 அடி 1.25 அடி திருக்குறள் அவ்வளோ அல்பமாக போச்சு. ஒரு பொழுதுங்கிறதுனா செந்தத்துவம். அவனுக்கு இப்போ எதுவும் சொல்ல வந்தல கடற்கரை சொல்ல வந்து இதுதான் செந்தத்துவம் சொல்லிட்டு கொண்டாடிட்டு இருக்காங்க. உலகங்களுக்கு லாபி பண்ணிட்டு இருக்காங்க. பார்த்தீங்களா? ஒரு பொழுது பெருமான் திருவள்ளுவர் பெருமான் போட்ட ஒரு பிச்சை, ஒரே ஒரு வார்த்தை, ஒரு பொழுதுனுடைய அழக வீடுதான் அவ்வளவு செந்தத்துவமும். ஒரு பொழுது வாழ்வது யார்? கருதுவ கோடியும் அல்லது. அந்த ஒரு பொழுதுல அவ்வளவு விஷயம் இருக்கு. இந்த உலகத்தெல்லாம் நம்ம கண்ணால் விழுந்த முடியுமா? பாரதிதாசன் சொன்ன மாதிரி அகில உலகத்தை கண்ணால் விழுந்துனாக்கா நிறைய பெரிய கிளாஸ் இருக்கு தத்துவம். அப்ப ஒரே நேரம் எடுக்க முடியாது. கொஞ்சம் கொஞ்சமா சாப்பிடணும். அப்ப சாப்பிட்ட கட்டத்திலே வந்து ஒரே நேரம் வாயில போட போறோம், கொஞ்சம் கொஞ்சமா எடுத்து சாப்பிடுறோம். அப்ப காலத்தை வந்து சிறு கூடுதலாக்க வேண்டும். ஒரு பொழுது 1 மணி நேரத்தை கூடுதலாக்க வேண்டும், 60 நிமிடங்களாக்க வேண்டும். அந்த நிமிடத்துல வினாடிகள் இருக்கு. அந்த வினாடியில் உள்ள ஒரு வினாடிக்கு 2வது வினாடிக்கு இடையில உள்ள இடத்துல கவனிக்கலாம். மூச்சை கவனிக்கிற மாதிரி சாமி இது யோகம். அந்த ஒரு பொழுதுக்கு பெரிய யோகம். அதுவே அது தெரியாம இருந்துருக்கும் போது இருந்துட்டு எவ்வளவு பெரிய பெரிய கோட்டையெல்லாம் பிடிக்கிறதுக்கு அவங்க முயற்சி பண்றாங்கிறாரு. ஐயா கிண்டல் அடிக்கிறாரு. ஒரு பொழுதும் வாழ்வது இல்லையா தெரிஞ்சது ஓடி. அந்த ஒரு பொழுதுக்கு சேர குப்புசாமி திருக்குறள் யோக தத்துவ ஞான உரையில 16 பக்கம் ஆராய்ச்சி கட்டுறார். 16 பக்கம் அந்த ஒரு பொழுதுங்கிற வார்த்தைக்கு அது ஒரு பிஹெச்டி. அதுக்கு மட்டுமே அவருக்கு ஒரு பிஹெச்டி கொடுக்கணும். அவ்வளவு விஷயம் சொல்லியிருக்காரு. அந்த ஒரு பொழுதுன்றது வந்து அதை விரிச்சு பார்க்குறாரு. இப்போ இசை பாடும்போது ஒரே வார்த்தையை அப்படியே ஆலாபனம் பண்ணுறாங்க பார்த்தீங்களா? அந்த ஆலாபனை இசை வந்து நம்மளை வந்து ஞான நிலைக்கு கொண்டு போகிறது காரணம் அதுதான். ஒரே வார்த்தையை அப்படியே எடுத்துப்பாங்க, அதையே ஃபீல் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அதுபோல நம்ம ஒரு கண நேரத்துக்குள்ள நம்மளால நுழைய முடியுமா? நுழைஞ்சாக்கா அது மிகப்பெரிய காட்சிகளை நமக்கு காட்டும் அப்படின்னு சொல்றாங்க. அப்போ அந்த ஒரு பொழுதுங்கிறதுல அவ்வளவு விஷயம் இருக்கு. அதை எப்படி நம்ம கண்டுறது? அந்த ஒரு பொழுது தான் இப்போ இளைஞர்கள் சொல்ல வேண்டியது. அப்போ அந்த ஒரு பொழுதுல அவ்வளவு விஷயம் இருக்குன்னா அதை உடனே டக்குன்னு போய் சுற்ற முடியாது. சுற்றுறோம். பவர் இது டிகிரி ரொம்ப அதிகமான வோல்டேஜ். கொஞ்சம் கொஞ்சமாக எல்லாத்தையுமே கொஞ்சம் கொஞ்சமாக பிரிச்சுக்கணும். அப்போ அதுக்கான முயற்சிகளையும் பிரிச்சுக்கணும், சின்ன சின்னமாக பிரிச்சுக்கணும். ஒரு பெரிய மலை இருக்கு, காடா இருக்கு, மிருகங்கள் இல்லைன்னு வச்சுக்கோமே. வீட்டில் போய் நான் இப்போ மரத்தில் ஓட்டிக்கிறேன்னா கையில் செஞ்சு விளக்குது. இந்த விளக்கு வச்சு நான் எப்படி இருந்தேன்னா விளக்கு வச்சாக்க 10 அடிக்கு வெளிச்சம் தெரியல, 10 அடிக்கு வெளிச்சம் தெரியல, அப்படியே போய் வேண்டியதுன்னு நம்ம அதையே பற்றி குழம்பிட்டே இருக்கு. முதல் கேள்வி கூட்டுக்கல்வி தான் நம்ம வந்து கேட்பாங்க. வள்ளலாரை பற்றி கேட்டுட்டு இருந்தாங்கல்ல, அந்த மாதிரி உடனே மாதிரி ஆரம்பமே தெரியல, நீ என்ன முடிவு பற்றி பேசுறது? அது மாதிரி பேருபதத்தில் அந்த ஒரு பொழுதும் மாடுவதில்லையா கருவனோட கோடி மாடுறதுல அதுக்கான திட்டங்களை சொல்றாரு. சின்ன பிள்ளைகள் எப்படி அந்த திட்டங்களை வகுத்து கொள்வது, எப்படி நேரத்தை வந்து வகுத்து கொண்டு போகுதுன்னா டைரி யோகா ஆஃப் டைரி ரைட்டிங். டைரி எழுதுறதுங்கிற ஒரு பழக்கம்.
யார் யார் டைரி எழுதுறாங்களோ அவங்களுக்கு நல்ல ஞாபகம் சக்தி இருக்கும், நல்ல அறிவு தெளிவு இருக்கும். அந்த டைரி வந்து ஒரு நாளைக்கு ஒரு தடவை எழுதுறோம். ஒரு புத்தகம் எழுதிதான் ஒரே ஒரு நாள் டைரி 500 பக்கத்தில் எழுதிதான் ஒருத்தன் இங்கிலீஷ்காரன் ஒரு புத்தகம் எழுதிதான், அதெல்லாம் குறிப்பு போட்டுருக்காரு. இப்போ நம்ம டைரி எப்போ எழுதணும் தம்பி? உங்க பேர் என்ன? சந்துரு. எப்படி டைரி எழுதணும்னா அரை மணி நேரத்துக்கு ஒரு டைரி எழுதணும். அது குறைஞ்சு ஆசைப்பட்டோம்னா நம்ம பைத்தியம் முடிச்சு போயிடும். இப்போ ஒரு வழிபாடு பண்ணுறோம்னா 3 மணி நேரம் தான் வழிபாடு பண்ண சொல்லியிருக்காங்க. அதுக்கு மேலே நம்மளால உட்கார முடியாது சாமி. நம்ம இப்படி உட்காந்துருக்கோம், மற்றவங்களாம் போட்டு உட்கார வைங்க. உங்கள் கல்லூரி மாணவர் கொஞ்சம் உட்கார வைங்க, கொஞ்ச நேரம் பேசிட்டு ஒரு டீ சாப்பிட்டு சார் கிளம்புவோம். வெளியில் உட்காரவே முடியாது, நம்ம பழக்கப்பட்டதுனால உட்காந்துருக்கோம். அப்போ ஒரு நிமிஷம் ஒரு செகண்ட்லேருந்து எப்போதும் தொடர்ந்து நினைக்கக்கூடாது. நான் அதை பல காலமாக ஆராய்ச்சி பண்ணி தான் சொல்கிறேன். இரவு முழுக்க டைரி எழுதுறதுனாக்கா அப்போ வந்து பாதி விட்டு போயிடும், நிறைய விட்டு போயிடும், நம்மளும் தொடர்பு இல்லாமல் போயிடும். அரை மணி நேரத்துக்கு ஒரு டைரி எழுதி பாருங்க சந்துரு. உங்களுடைய கனவு காட்சி, கனவு என்ன கனவுங்கிறது அற்புதம் மகாமந்திரம் இருக்கட்டும். உங்க வாழ்க்கையில இப்போ என்ன லட்சியம், நீங்க என்ன படிச்சு முடிக்கணும், நீங்க என்ன வேலைக்கு போகணுங்கிறது தான் உங்களுக்கு மந்திரம். எழுதிங்க, நோட்ஸ்லாம் எழுதுங்க, சிலர் மேட்ச் நோட் பண்ணி வச்சுங்க. உங்களுக்காக சொல்றது இன்னைக்கு சந்துருக்கு தான். இன்னைக்கு இன்னொரு சின்ன பிள்ளைங்க யாராக இருந்தாங்கன்னா மற்றவங்க பெற்றோர்கள் ஞாபகம் வச்சுங்க. அந்த குறிப்பு எழுதும்போது அந்த அரை மணி நேரத்துக்கு ஒரு அலாரம் வச்சுக்கிட்டு நீங்க வந்து ரொம்ப நாள் கஷ்டப்பட வேண்டாம். ஒரு 3 நாள் செஞ்சீங்கன்னா போதும். 3 நாட்கள் அரை மணி நேரத்துக்கு ஒரு தடவை உங்க மகா மந்திரம் நீங்க என்ன அடையணுங்கிறத பிரசன்ட் டென்ஸ்ல இருக்கணும். 6 வார்த்தைகளுக்கு உட்பட்டு இருக்க வேண்டும், நிகழ்காலத்தில் இருக்க வேண்டும். அந்த ஒரு வாக்கியத்தில் 6 வார்த்தைகளோ உங்கள் கனவு முடிவடையவில்லை என்றால் 4-5 வாக்கியங்களை எழுதிக் கொள்ளுங்கள். அது ஒவ்வொரு முறையும் மகாமந்திரமும் சேர்த்து சொல்லிங்க. அடுத்த மந்திரம் உங்களுக்குள்ள மந்திரம் அதுதான், அதை சொல்லுங்க. இப்ப நீங்க ஒரு பெரிய அதிகாரி ஆகணும்னு நினைச்சீங்க அப்படின்னா அதை கனவு காட்சியாக காண வேண்டும். ஒவ்வொரு அரை மணி நேரத்துக்கு ஒரு தடவையும், ரொம்ப நேரம் இல்லை, ஒரு 2 நிமிஷம், ஒரு 2 நிமிஷம். ஐயா அந்த இளைஞர்கள் சொல்றேன், அவர் பாருங்க இன்னும் பெரிய கோடீஸ்வரர் ஆகணும்னா அந்த மாதிரி கோடீஸ்வரரோட போட்டோ எடுத்துக்கிறது என்ன சொல்றோம். அவரை வந்து போட்டோ எடுத்து அவரை போட்டோவில் இவர் போட்டோ எடுத்து போஸ்ட் பண்ணாலும் சரி, இல்லை அவர் போட்டோ எடுத்துட்டு அந்த பேர் எழுதி இருந்தாலும் சரி, கனவு புத்தகம் ஒன்று வாங்கிக்கணும். கனவு புத்தகம் வாங்கி அதை ஒட்டுல சத்தியமாக நடக்கும். யூகே படிக்கணும் நீங்க. அடுத்தது வந்து யூடியூப்ல ஒரு டாக்குமெண்ட்ரி இருக்கு, சீக்ரெட். இந்த சீக்ரெட் மூவி தமிழ் அப்படின்னு போடுங்க. இப்போ நாங்கெல்லாம் பெரியவங்க தான் இருக்கோம், எல்லாரும் பெரியவங்க பேசுவோம், நிறைய அனுபவங்கள் பேசுவோம். ஆனால் டெய்லி உங்கள் வீட்டில் வந்து பேச முடியாதுல்ல. அங்கே இந்த மாதிரி ஒரு தாத்தாக்கள் 4 தாத்தா 4 பாட்டி பேசுவாங்க, 4 அங்கிள் 4 ஆண்டி. அற்புதமான பேச்சு. அதை கேட்டாலே நேர்மறை சிந்தனை வந்துடும். சந்திரக்கு மட்டும் இல்லை, உங்களுக்கும் எனக்கும் தான். அதை கேட்டாலே சன்மார்க்கத்தில் இன்னும் 2 படி 3 படின்னு மேலே ஏறிட்டே இருப்போம். அவ்வளோ அற்புதமான விஷயங்கள். அந்த நேர்மறையினுடைய வலிமை எவ்வளவு அப்படின்னு சொல்லிட்டு நேர்மறை சிந்தனை மட்டும் இல்லை, அப்படியே உங்களை பார்த்து நான் பேசிக்கிட்டே இருக்கேன்ல, சில பேர் பேசும்போது அப்படி திரும்பிட்டு பேசினாங்கன்னா அப்போ பேசுகிறவங்க பேச மாட்டாங்க. இப்போ இங்கே நான் இருக்கிற இடத்துல வள்ளலார் பேசுவார், அந்த மாதிரி இது சத்தியம். ஏன்னா அந்த இடத்துக்கு ஒரு இடத்துக்கு வந்துட்டோம்னா அதுக்குள்ள பக்கம் இருக்குல்ல, அது அவர் வந்துடுவார். அதுபோல் அதை வந்து கனவு புத்தகம் போட்டு அங்கே எழுதிக்கிங்க. அந்த படமெல்லாம் விட்டீங்க, நீங்கள் என்ன ஆகணுங்கிற படமும் விட்டுங்க. நீங்கள் ஏதாவது பெரிய கார் வாங்கணும்னா அதையும் விட்டுருங்க, பெரிய மாடி வீடு வாங்கணும்னா அதையும் விட்டுருங்க. சத்தியமாக நடக்கும். இது உண்மை. இந்த உண்மையெல்லாம் யாரும் சொல்றது இல்லை. அந்த மாதிரி உண்மையை சொன்னாங்கன்னாக்கா சொல்லக்கூடாதுன்றதுக்காக தான் அந்த புத்தகத்தை எரிச்சு விட்டான். அமெரிக்காவில் இந்த படத்தை தடை செஞ்சுட்டான். யாரோ ஒரு புண்ணியர் மறுபடியும் அந்த வீட்டை எடுத்து மறுபடியும் யூடியூப்ல போட்டிருக்காரு. வேற யாரும் இல்லை, யாருங்கய்யா கீழே பாஸ்கர் அவர் தான் எடுத்து போட்டது. இப்ப நம்ம சன்மார்க்கத்தையே பேசிட்டு போகலாம். நாளைக்கு என்ன வேலை இருக்கு? நம்ம அருப்பா ஐயாக்கர் அவர் பிள்ளைக்கு யாரை வேலை வாங்கி கொடுக்குறீங்க? யாராவது கொஞ்சம் வேலை வாங்கி கொடுங்க. இவ்வளவு எல்லாரும் பேசுறோம்ல, எல்லாம் பேசணும், ஆனாலும் பேசணும்ல. இப்போ அந்த பிள்ளைக்கு அவருக்குள்ள படிப்புக்கு படிக்க வைக்கணும், அவரை வேலை வாங்கி கொடுக்கணும். மனசுல கஷ்டமா இருக்குல்ல. ஏன்னா எப்போதும் பெருமாள் நினைப்புல இருக்கிறவர் அவருக்குள்ள கஷ்டப்பட்டு. இந்த மாதிரி இளைஞர்களுக்கு வழிகாட்டுறதுக்கு மூலம் தெரியணுங்க. நம்மளுக்கு சன்மார்க்கத்தை பற்றி பேசுறது பெருசு இல்லை. இளைஞர்கள்னா அந்த நம்ம சன்மார்க்க இளைஞர்கள் எல்லாத்துலையும் முன்னாடி வரணும் இல்லையா? சில குறிப்பிட்டவர்கள் வர்றாங்கல்ல, ஆடிட்டர்கள் வர்றாங்க, ஐபிஎஸ் ஆஃபீஸர் ஐஏஎஸ் ஆஃபீஸராக வர்றாங்க, முக்கியமான பதவிகள் எல்லாம் அவங்க வந்துடுறாங்க. அவங்க வச்சுக்கிட்டு லாபி பண்ணுறாங்க. இப்போ சமீபத்தில் கேரளாக்காரவங்க நிறைய அந்த மாதிரி பதவிகள் இருக்காங்க. அது மாதிரி ஏன் சன்மார்க்க சங்க ஆளுங்க வாங்க, அது மாதிரி முயற்சி பண்ணுவோம்.
எல்லாரையும் ஜட்ஜாக கொண்டு வாங்க, எல்லாரையும் வக்கீலில் கொண்டு வாங்க, ஜட்ஜாக கொண்டு வாங்க, ஆடிட்டராக கொண்டு வாங்க, அக்கௌண்டன்ட் ஜெனரலாக கொண்டு வாங்க. அப்போ நம்மளுக்கு எல்லா சப்போர்ட்டும் வந்துருமா இல்லையா? கொஞ்சம் கொஞ்சமாக செய்வோம், ஒரே நாளில் மாறப்படுறதில்ல, கொஞ்ச நேரம் ஆரம்பிப்போம். நம்ம சன்மார்க்க பிள்ளைகள் அந்த மாதிரி செய்த பொருளையும் நம்ம சைவ நெறியில் நிற்கட்டும், ஒழுக்கத்தில் நிற்கட்டும். ஒழுக்கத்தில் என்ன ஒழுக்கங்கிறதும் எழுதிருக்கேன், ரொம்ப பெருசாக வேண்டாம், என்ன பெரிய ஒழுக்கம் அப்புறம் பார்த்துக்கலாம். கல்யாணம் பண்ணிட்டு ஒரு பிள்ளை கற்றுக்கிட்டு ஒரு 50 வயசுக்கு மேலே ஆரம்பிக்கட்டும். அதுக்கு முன்னாடி வரைக்கும் பிள்ளை குடும்பத்தில் இருக்கட்டும், குழந்தை கற்றுக்கட்டும், அதுக்கு பிறகு ஆரம்பிக்கட்டும். அது வரைக்கும் இந்திரிய ஒழுக்கம் கர்ம ஒழுக்கத்தில் கொஞ்சம் கடைபிடிச்சா போதும், அது போதும். இந்து இல்லா நிச்சயத்தை சத்தியமாய் அமர்ந்தரும் உத்தம தடுப்பு போய் மற்றவங்க பேசி எதிர்மறையா பேசுறவங்கள்ட்ட பழக்கம் வச்சுக்காரு. உங்களுக்கு நல்லது சொல்றவங்கள்ட்ட மட்டும் பழக்கம் வச்சுங்க, அந்த மாதிரி நண்பர்களை மட்டும் வச்சுங்க. அதுதான் அவங்களுக்கு. நமக்கு தகவல் பேசுறவங்க வேண்டாம். நமக்கு பெருமானம் பற்றி பேசுறவங்களும் பெருமான ஒழுக்கத்தில் நிற்கிறவங்களுடையும் போதும். மற்றவங்களோட பேசணும்னா இருக்கிற சாட்சி இறங்கிடும். அப்புறம் ஏறி எரியாதீர்கள் இதுதான். ஏறி எரியாதீர்கள் சொல்றாருல, மேல் ஏறி ஏறிட்டு மேலே எங்கேயும் விளையாண்டுட்டு நம்மளுக்கு வாழ்க்கையை கொண்டிருக்காரு. அதனால சாமி அந்த கருணையும் சிவமையில கொடுத்தாலும் பெருமானையும் ஒன்று போட்டுருக்கேன், அவர்கிட்ட கேட்டுக்கிறேன். ஐயா அவர்கிட்ட மாற்றிக்குவோம். கருணையும் பெருமானையும் பொருள் என காண்காட்சி. இவ்வளவு பெருமான்களா இருக்காங்க, இருக்க பார்க்கும் இடம்னா பெருமானாக இருக்கிறவங்க பார்த்துருக்கேன். அப்படி பாருங்களேன், கொஞ்சம் மாற்றி பார்ப்போமே. நாம ரூபமின்றி பார்க்க வேண்டும்னு சொல்றாருல, நாம ரூபமின்றி பார்க்க வேண்டுங்கிறது அதுதான். அதுதான் சிவமே பொருள் காட்சிங்கன்னு சொல்லியிருக்காரு. நாம ரூபம் இல்லாமல் பார்க்கறது தான் அப்படி சொல்லியிருக்காரு. அதை மாற்றி சொல்லியிருக்காரு. எந்த பொருளையுமே அதற்கு எதிர்மறையான விஷயத்தை யோசிச்சிங்கன்னா இன்னும் கொஞ்சம் நல்ல விளக்கம் இருக்கும். இப்போ பெருமானே எல்லாரையும் பொருள்னு பாருங்க, யாருமே கோபம் வராது, சலிப்பு வராது, வெறுப்பு வராது. சரி, இந்த பெருமான் இப்ப இந்த நிலையில இவ்வளவுதான் இருக்கிறாரு அப்படின்னா ஒருத்தர் ஒதுங்கி போயிட வேண்டியதான், ஓரமா போயிட வேண்டியதான். ஒருமைங்கிறது தான் பெரிய விஷயம். நம்ம கடைபிடிக்க வேண்டியதுலயே ஒருமை இருந்தால்தான் தயவு வரும், ஒருமையும் தயவும் இருந்தால்தான் உரிமை வரும். உரிமைங்கிறது தான் நிராசை. 15ஆம் படி நிராசை, ஞானத்தில் யோகமாகிய 15ஆம் படி நிராசை. அதுக்கப்புறம் ஞானத்தில் ஞானமாகிய துரியம், அவ்வளவுதான் பாசு. அது பிறகு அவர் பார்த்துவார். அது வரைக்கும் குரங்கூட்டி நியாயம், குரங்குட்டி நியாயம். குரங்கு தான் அம்மாவை பிடிச்சிக்கணும், இல்லைன்னா போற பக்கத்துக்கு போட்டு போயிட்டே இருக்கும். விழுந்துச்சுன்னா வந்து இருக்கும். ஊரடிக்கு அந்த மரத்துல இருந்து மரம் ஆகும் போது இது ஒழுங்கா பிடிச்சிக்கணும், அப்புறம் என்ன பண்ணுவாங்க? அதனால குரங்குட்டி நியாயம் நம்ம தான் முதல்ல பிடிக்கணும். இந்திரிய ஒழுக்கம் கரண ஒழுக்கம் பாப்பா பேசுச்சுல, இந்திரிய ஒழுக்கத்தையும் கரண ஒழுக்கத்தையும் முழுமையா கடைபிடிச்சிட்டீங்கனாலே மரணங்களா பெருவாளுடைய முதல் கேட்டு பாஸ் பண்ணிட்டோம். அதுதான் புனித நிலை. ஞானசரியில சொன்னதெல்லாம் அதுதான். நிந்தையை தவிர்த்துட்டு புனிதராகுங்க. அணுத்துணையும் சினங்காமம் அடையாமல் விடுங்கிற சினத்தையும் காமத்தையும் தவிர்க்கிறது தான் புனிதர் நிலை. நிந்தையை தவிர்த்துட்டாலே போதும். நிந்தையை தவிர்த்தாலே நீங்க பாஸ். 2-3 பேர் இருந்துட்டு ஒருத்தன் அப்படின்னா இருந்தாருனாக்கா அவர் கிடக்குறாருங்க அப்படிங்கிறது. அது மனித இயல்பு தான். நம்ம தான் கொஞ்சம் கஷ்டப்பட்டு மாற்றிக்கணும். ஆமா அப்படிதான் பேசுவார், அது கண்டுக்காதீங்க நீங்கிறது இப்படிதான் பேசுவாங்க. இந்த நிந்தை, அதாவது நிந்தைன்னா திட்டுறது தான் நிந்தைன்னு எடுத்துக்காதீங்க. கோபத்தினுடைய அடுத்த நிலைகள், இப்போ படிநிலைகள் சொன்னாங்க ஐயாட்ட, நம்ம அடைய வேண்டிய படிநிலைகள் இந்த மாதிரி கோபத்தினுடைய படிநிலைகளாக வச்சுக்கலாம். 10வது இடம் கோபம்னா அதுக்கு கீழே உள்ளது திட்டுறது போடுறது, அதுக்கு கீழே சலிப்பு, பாராமுகம், வெறுப்பு, இதெல்லாம் தான் கோபத்தினுடைய படிநிலைகள் தான். இதெல்லாம் அதெல்லாம் ஆராய்ச்சி, அதெல்லாம் செய்யணும், செய்யணும். அதெல்லாம் நம்ம அந்த குணங்கள்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக லிஸ்ட்டு போட்டு வச்சுக்கிட்டு அதெல்லாம் இன்ட்டு போடணும், கொஞ்சம் கொஞ்சமாக தவிர்க்கணும். சரி, இப்படி நெகட்டிவாகவே நினச்சிக்கிட்டு இருக்க முடியுமா? பாசிட்டிவாக நினைக்கணும்னா நல்லது தங்கம். இதை முதல்ல தெரிஞ்சுட்டு அது குறித்து பாசிட்டிவாக வாங்க. பாசிட்டிவாக வந்துட்டீங்கன்னா இதெல்லாம் தன்னால போயிடும். அப்போ என்ன பாசிட்டிவாக என்ன நினைக்கணும், என்ன நினைக்கணும்? ஒரு சாமனை 3 மணி நேரம் சந்திரக்கும் நமக்கும் இதெல்லாம். எங்கள் ஹெட் மாஸ்டர் தான் 3:30 மணிக்கு பூபதி ஐயா 3:30 மணிக்கு எழுந்திரிச்சு சுவிட்ச் போட சொன்னாரியா. நான் கரெக்டாக அலாரம் வச்சுட்டு 3:30 மணிக்கு எழுந்திரிச்சு சுவிட்ச் போட்டுருவேன். புருவபதிக்கும் சேவைக்கும் ஒரு சுவிட்ச் போட்டுட்டு கொஞ்சம் நேரம் வழிபாடு பண்ணி எங்கள் மகாமதம் சொல்லிட்டு மறுபடியும் படுத்துருவேன். நான் நல்லது தான் சாமி, நமக்கு என்ன சாமி வேலையா வெட்டியா, பகலில் மறுபடியும் கொஞ்சம் நேரம் படுத்துட்டு போகிறோம். பழகிடுச்சுன்னா 3 மணி நேரம் தூக்கம் வாங்கிட்ட போகுது. ஆகாரம் பழைய இத்திரி அரைக்கால் 15 நிமிஷம் பழைய பூஜைன்னு சொல்லிட்டு சுற்றுறோம். நாங்கள் 8 போகணுன்னா 24 மணி நேரத்துக்கு 3 மணி நேரம் போதுங்கிறாருல. எங்கே எப்போ அடையிறது அதை? அட்லீஸ்ட் இப்போ 3:30 மணிக்கு எழுந்திரிச்சு 6:30 மணி வரைக்கும் 3 மணி நேரம் நம்ம பயிற்சி பண்ணுங்க. இந்த 3 மணி நேரத்தை நீங்கள் 4 மணிலேருந்து 7 மணி வச்சுருங்க. சந்தோம் சைட் பை சைடாக சொல்லிக்கிட்டே இருக்கேன் பிள்ளைங்களுக்கு.
யார் ஒருவர் 4 மணிலேருந்து 7 மணி வரைக்கும் படிக்க பழக்கம் பண்ணிட்டீங்கன்னாக்கா அன்றைய நாள் முழுவதும் உங்களுக்கு படிப்பு உங்களுக்குள்ள தன்னால வந்து சேரும். வாத்தியார் ஐயா சொன்னாங்க ஐயா அவங்க பிள்ளைங்க தொழுது சாமி இவங்களுக்கு இது வந்து ஆராய்ச்சி பண்ண வைப்பேன். நமக்குலாம் ஆராய்ச்சி தெரியாதுன்னு சொல்லிட்டு சும்மா புதுசாக வந்து ஒரு புக்கு பெங்களூரில் உள்ள புக்கு அமைப்பு அவனும் இது உள்ள சேர்ந்து அமைச்சு ஏர்லி பேடர்ஸ், அதாவது காலையில் எழுந்திக்கிறவங்க ஏர்லி பேடர்ஸ், நைட்டு நேரடியாக தூங்குறவங்க 3000 தேங்குறவங்கன்னா அலர்ட் ஹவுஸ் தான் ஆந்தைகள். இப்போ எல்லாம் ஆந்தையாக போச்சு. எல்லாம் வந்து ஆந்தையா இருக்க முடியும், பறவையாக இருக்கிறதுக்கு ஆசை இல்லை, எல்லாம் ஆந்தையாக தான் இருக்கு. இல்லை வெள்ளைக்காரங்களுக்கு அவங்களுக்கு வேற வழி இல்லைங்க. 4 மணிக்கு வேலை செய்வான், ஏதாவது டீம் பண்ணி நின்றுட்டு இருப்பான், அப்படியே நின்றுட்டு நைட்டில் தான் ஆடிக்கிட்டே இருப்பான், ஆடிக்கிட்டே இருந்துட்டு பாடிக்கிட்டு தண்ணி அடிச்சுட்டு 3 மணி நேரம் சாப்பிட்டு இருப்பான். அவனுக்கு 1 மணி வரைக்கும் 2 மணி வரைக்கும் இருந்து தூங்கிட்டு 11 மணிக்கு எழுந்திரிக்கிற பழக்கம். அதே மாதிரி இப்போ உள்ள கடையெல்லாம் பாருங்க, எல்லாரையும் 11 மணிக்கு போடுறான், காலையில் 11 மணிக்கு போடுறான் சாமி. எல்லாரையும் வெள்ளக்காரன் வாங்கியிருக்கான், உள்ள உருப்பிட்டு தெரியறவங்க எல்லாம். அந்த அலர்ட் ஹவுஸ்லாம் ஏர்லி பேட்டர்ஸாக மாற்றுறது வந்து அந்த வாத்தியார் ஐயா மாதிரி இருக்கிற இடத்துலலாம் எஜுகேஷன் டைப்பில் இடையில மாற்றக்கூடாது. அதை வந்து ஜனவரி பிப்ரவரி ஏப்ரல் மேலேயே அந்த பிள்ளைங்களை பழக்கப்படுத்திக்கணும். ஏப்ரல் மேலேயே ஐயா நீ இனிமேல் 9 மணிக்கு மேலே தூங்கக்கூடாது, 9 மணிக்கு பிறகு தூங்கக்கூடாது, 9 மணிக்கெல்லாம் படுத்துட்டு காலையில் 4 மணிக்கு எழுந்திரிச்சு போதும். இது ஒரு 3 4 7 மணி நேரம் போதும். அந்த 4 மணிக்கு எழுந்திரிச்சிட்டு அந்த நல்ல பிராணக்காற்று இருக்கு இல்லையா, அதை சுவாசிக்க ஆரம்பித்தாலே அவங்க உடம்பு திடமாயிடும், தூக்கம் குறைய ஆரம்பிக்கும். 1 நேரம் தூக்கம் தானே குறைஞ்சிடும். 4 மணிக்கு 7 மணி வரைக்கும் படிக்க சொல்லுங்க சாமி, எல்லாரும் வெற்றி தான், எல்லாத்துலேயும் வெற்றி, சந்தேகமே இல்லை. மனசே வேதனைக்காது, மனசுல கோபம் மற்றவங்களை வந்து பொறாம போட்டி எதுவுமே வராது. எல்லாரும் ஜெயிக்கலாம், எல்லாரும் ஜெயிச்சு எல்லாரையும் ஜெயிக்கிறீங்க. அது மாதிரி அப்ப 4லேருந்து 7 தந்துடும் எங்களுக்கும் ஆகும். உங்களுக்கு சொல்றது தான் எனக்கும். நானும் 4லேருந்து 7, நானும் ஒரு 3:30 வச்சுக்கலாம், 3:30லேருந்து 6:30 மணி வரைக்கும். அது சுவிட்ச் போட்டுட்டு நீங்கள் தூங்கிடக்கூடாது ஐயா, கொஞ்சம் உடம்பு நல்லா இருந்தா ஐயா கோவிந்தராஜ் ஐயா பெருமானே 3:30 மணி வரைக்கும் சுவிட்ச் போட்டு தூங்கிடக்கூடாது. 3:30 மணிலேருந்து 6:30 மணி வரைக்கும் நம்ம இனிமேல் பயிற்சி பண்ணுவோம். அப்புறம் தூக்கணும்னா தூக்கிட்டு போகிறோம். இன்னும் சாமி வந்து அடிக்கவே போகிறாரு நம்மள, அந்த அடிக்க மாட்டாங்கிற தைரியத்தை விட எல்லா அசலமும் நடந்துட்டு இருக்கக்கூடாது. நம்ம அவர் வழியில் தாங்க போகிறோம். கொஞ்சம் சொல்லிக்கோ, கொஞ்ச நாள் அந்த தூக்கம் குறைஞ்சிடும். தூக்கம் கொஞ்சம் சத்தியமாக குறைச்சி கொடுப்பாரு. சூட்சமாக எங்கே இருக்குன்னா வைகரையில் தான் இருக்கு, எல்லாருக்கும் தெரிஞ்சிருந்தோம். ஆனால் இதை வரப்படுத்தலை, நிறைப்படுத்தலை, நெறிப்படுத்தலை. அப்போ 4லேருந்து 7 மணி வரைக்கும் 3 மணி நேரம் 1 மணி நேரம் பேருபதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. எந்த விஷயத்தில் 1 மணி நேரம் ஈடுபட்டிருக்கோமோ, வழிபாட்டிலேயோ விசாரத்திலேயோ பெருமானை புகழ்வது திருந்தகை வாசகத்தால் புகழ்ந்து குதித்தலையோ ஈடுபட்டோம் என்றால் மனம் உணர்ந்த உணர்வு ஆன்மாவை தொடும். இது ஒரு நாள்ல நடக்கிறது இல்லை. இதை தொடர்ந்து செய்யும் பொழுதுதான் ஆன்ம நிகழ்ச்சி ஏற்படும், ஒருமை கைகூடும், ஜீவகாரணியம் முழுமையான உண்மையான ஜீவகாரணியம் தயவு நடக்கும். அப்பதான் உரிமை நான் எனது என்கிற தேக சுதந்திரம், போக சுதந்திரம், ஜீவ சுதந்திரத்தை உண்மையாக அவரிடத்தில் சரணாகதி அடைந்து அவர் திருவடியில் விட்டு அவருடைய சுதந்திரத்தில் நம்மை நடத்தக்கூடிய பக்குவம் ஏற்படும். இந்த இதிலேயே மறுபடியும் இந்த ஒருமை உரிமை தயவோடு சேர்ந்து பச்சை திரையை விளக்கி எனக்கு உண்மையை தெரிவிக்க வேண்டும் என்று கேட்டால் சத்தியமாக கொடுப்பார். சொல்றதெல்லாம் எனக்கு சொல்லியிருக்கிறேன். உங்க புண்ணியத்துல உங்களுடைய வாழ்த்துக்களை ஏதாவது பதினாச்சும் அந்த வடலூர் மண் ஒட்டணும். ஏதோ எண்ணெய் கதைக்கு போய் விடுவோம், நாளைக்கு உள்ள போறேன். அதான் ஐயா சொல்லுவாரு, எங்க ஜெயராஜ் ஐயா, நம்ம கோவிந்தராஜ் ஐயா, ஐயா நீங்க வடலூர் ரமேஷ் ஐயா இருக்காரு, அவர் எந்த நிலையில் இருக்காரு, எவ்வளோ தூரத்தில் கருத்து ஐயா அப்படின்றாரு. அதெல்லாம் கேட்க விடாது ஐயா. அந்த சீன மூங்கில் ஒன்று இருக்கு, அது வந்து 3 அடி தான் வளர்ந்துருக்கும். அது தண்ணி ஊற்றாமல் விட்டுட்டீங்கன்னா செத்து விடும். அது வளரலையே நினச்சிட்டு பொறுமையாக இல்லாமல் இருக்கக்கூடாது, பொறுமை இல்லாமல் போயிடக்கூடாது. தண்ணி ஊற்றிக்கிட்டே இருந்தால் அது வேர் விட்டுக்கிட்டே இருக்கும். உங்களுக்கு தெரியுமா வேர் விடுறது போய் அளந்து பார்க்க முடியுமா? அதுக்கு தான் எக்ஸ்ரே எடுத்து பார்க்க போகிறீங்க. அது பாட்டுக்கு 3 அடியிலேருந்து 60 அடியிலேருந்து 80 அடி வரைக்கும் வேர் விட்டு முடிக்கும். எப்போ 80 அடி வேர் விட்டு முடிக்குதோ அப்போ வந்து ஒரு 6 மாதத்துல 3 மாதத்துலேருந்து 6 மாதத்துல 60லேருந்து 80 அடி மேலே வளர்க்கணும். அதனால யாரையும் மதிப்பிடக்கூடாது. யாரு கண்டா சாவாரை போயிருப்பார் வாழ்வார், வாழ்வாரை போயிருப்பார் சாவார்னு சொல்லுவாங்க. அது மாதிரி ஒல்லியா இருக்கிறவங்க ரொம்ப நாள் இருப்பான், ரொம்ப பெருசா இருக்கிறவனா வந்து ரொம்ப கட்டுடையும் கடவுடையும் இருக்கிறது. திடீர்னு ஒன்றும் நடக்காது, சொல்லக்கூடாது அப்படின்னு ஆயிடுது இல்லையா? அப்போ வந்து
இந்த ஒண்ணுமே தெரியாதவன்னு நினைச்சுக்கிட்டு இருப்போம். அவருக்கு நிறைய பேர் விட்டுருக்கோங்க. எந்த நேரத்தில் விட்டுருக்கு? பெருமானுக்கு பிறகு யானை ஏறும் அடைய யானை யாருமே ஏன் அடையவில்லை அப்படின்னு ஒரு கேள்வி நிறைய வந்துருக்கு. உனக்கு எப்படி தெரியும்? நீ எந்த நிலையில இருக்கிற உனக்கு எப்படி தெரியாது? எல்லாரும் வந்து செத்தவனுக்கு பதில் செல்ஃபி எடுக்கிற காலமாக போச்சு. கொஞ்சம் வளர்ந்தாலே அவனை போட்டு அவரை போட்டு நோண்டி அவரை போட்டு எல்லாம் பாடாக படிச்சுருவீங்க. அப்புறம் உங்கள்கிட்ட காமிச்சு தரப்பாங்க. ஒரு 50 வருஷத்துக்கு 2 தலைமுறைக்கு முன்னாடிலாம் நிறைய சித்தர்கள் இருந்தாங்க. அப்போ வந்து இங்கே இன்டர்நெட் கிடையாது, செல்ஃபோன் கிடையாது. அதனால் அங்கங்கே உள்ளவங்க பக்கத்தில் ஒரு நடந்து போகிற விஷயம், வண்டி கட்டிட்டு போகிற விஷயத்தில் மட்டும் அவங்க பார்த்துட்டு வருவாங்க, வணங்கிட்டு வருவாங்க. யாராவது பெருந்தனக்காரர்கள் இருந்தாங்கன்னாக்கா அவரை வந்து படுத்துட்டு அவருக்கு கொஞ்சம் நல்லது செஞ்சு அவங்க உள்ளவங்களுக்கு செஞ்சுட்டு, அப்பா எனக்கு நேரம் வந்துட்டா ஒரு இடத்துல உங்கள் கொள்ளையில் ஒரு கட்டணம் கட்டி எனக்கு சமாதி கட்டு, அதுக்கு மேலே ஒரு லிங்கத்தை வந்து வழிபாடு பண்ணுப்பா, ஏதாவது பண்ணி போகிறோம்ப்பா, உடம்பு ஏதாவது தொந்தரவு பண்ணி பண்ணாமோங்கிறதுக்காக தான். இதுதான் வழி, இதுதான் முறை. இது தெரியாமல் புலம்பிட்டு இருக்காங்க சாமி, நம்மளுக்கும் தெரியாமல் இருப்பாங்க. ஒரு சின்ன கண் திறப்பு தான். அந்த மாதிரி சித்தர்கள் தான் அங்கேயே உட்காந்து பசிச்சவங்களுக்கு சாப்பாடு கொடுக்க மாதிரி இருப்பார். அப்பா அவங்களுக்கு பசிச்சிச்சுனாக்கா அமுதம் சுரக்க ஆரம்பிச்சிடும். அமுதம் சுரந்து இந்த உடம்பு சுத்த உடம்பாகும். சுத்த உடம்பாக்கி உங்களுக்கு போர்ச்சுபொழி வேணும்னா போர்ச்சுபொழி வாங்கிங்க, பதவிகள் வாங்கிங்க. இல்லை அதுக்கு மேலே வாங்கிங்கன்னா சுத்தரகம், அதுக்கு பிறகு சுனோதகம் வாங்கி நிறைய சித்தர்கள் உருவாகிட்டு இருக்காங்க. 18 சித்தர்கள் இல்லை, 18,000 கோடி சித்தர்கள். நடராஜபதி மாலை தான் நமக்கு பிரமாணம். கோடி கோடிங்கிறாரு, விஷ்ணு கோடி கோடிங்கிறாரு. அப்போ அவங்க எங்கேருந்து வந்தாங்க? இந்த மாதிரி சித்தர் நம்மளுமே வந்தாங்க. சாமி எல்லாரும் அவ்வளோ பேர் இருக்காங்க. மறுபடியும் பழைய கதையை பழைய உருட்டை மறுபடியும் ஆரம்பிக்கிறது. முதல்ல இருந்து 18 சித்தர்கள் நம்ம விவரம் இல்லாமல் கேட்டுக்கிட்டே இருக்காங்க. முதல்ல நம்ம உரையிட பதிலாக எடுத்து படிக்க போடணும். எல்லாருக்கும் மக்களுக்கு நம்ம இளைஞர்களை கொண்டு வரணும்னா இளைஞர்களுக்கு முதல்ல நம்ம வாழக்கிறதுக்கு வழிகாட்டணும் சாமி. முதல்ல வாழ்க்கையை ஜெயிக்கிறதுக்கு வழிகாட்டணும். அதுதான் சொல்லியிருக்கேன். வேற ஒன்று சாமி சொல்லியாச்சு. ஒன்று கருணையும் பெருமானே புராணம் காணும் காட்சியும் இருக்க ஒரு ஜாம நேரம் பழகணும். இன்னொன்று இந்த அழுத்தமான பச்சை திரை விலக வேண்டும் நினைவு கொள்ள வேண்டும். இந்த அரண்மனைக்கு ஒரு தடவை நினைச்சுக்கணும். அதை போத நினைச்சுக்கிட்டோம்னா ஐயா எப்படி சொல்றாங்க பாருங்க, இருக்கின்ற போதும் படுக்கின்ற போதும் நமது குறை இனி இடைவிடாது, இருக்கின்ற போதும் படுக்கின்ற போதும் இடைவிடாது விசாரத்தோடு தான் நான் கொடுத்து போதட்டா போய் வெளியில் போயிட்டு வரலான்னு போயிடுவோம். அந்த அளவுக்கு நம்ம பக்கம் வரல. பத்தா பேசுவோம், நாங்கள் உட்காந்து பேசுவேன். நான் முட்டாளா பேசுவேன். அடைஞ்சானே அப்புறம் என்ன நம்மளால தேடி வரணும். அதெல்லாம் நடக்கணும் இல்லையா? அப்ப பழகுனேன், நானும் பழகிட்டு தான் இருக்கேன் சாமி. நான் ஒன்றும் ஜெயிக்கல, ஆனா வழி தெரியுதுல்ல, வழி சொல்றோம்ல. எப்பொருள் யார் யார் கை கேட்பினோம் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது. அப்ப 1/2 மணி நேரத்துக்கு ஒரு தடவை டைரியில இதுதான் உங்களுக்கு மணி அடிக்கிறது. இதோட நிறைவு பண்ணிக்கிறேன். 1/2 மணிக்கு ஒரு தடவை நான் மந்திரம் சொல்லணும். இந்த கனவு காட்சி காணணும். கண்டிட்டு உங்களுடைய முயற்சியில தொடர்ந்து இருந்தீங்கன்னாக்கா சத்தியமா வெற்றியடைங்க. ஒவ்வொருவரும் உலகில் சத்தியமா வெற்றியடைங்க. கனவுகள் எல்லாம் நிறைவேறும். அப்படியே எங்களுக்கு வேண்டிங்க. உங்களுடைய தாத்தா பாட்டி அம்மா மாமி எல்லாம் நாங்களும் இருக்கோம். நாங்களும் வரலாற்று நீங்க வேணுங்க. நாங்களும் அதை அனுப்பிடுறோம். அனுப்பிட்டோம்னா இன்னும் 4 பேருக்கு அதிகமாக வழிகாட்டுவோம். அது கனவு புத்தகம் எழுதிக்கணும். வல்லாரை சாப்பிடுங்க. நீங்க கரிசாலை சாப்பிட வேண்டாம். வரைக்கும் 11 மூலிகையில கரிசாலை போய் தலைக்கு போக வேண்டாம், உஷ்ணமாயிடும். வல்லாரை சாப்பிட்டீங்கன்னா எது மூளைக்கு பலம் கொடுக்கிறதோ அது வந்து எல்லாத்துக்கும் நல்லது. ஞாபகத்துக்கு மட்டும் இல்லை, பிரம்மச்சரியத்துக்கு நல்லது. எது மூளைக்கு நலம் செய்தோ அதெல்லாம் பிரம்மச்சரியத்துக்கு நல்லது. வல்லாரை சாப்பிடுங்க. உணவை கூடிய வரைக்கும் மென்று சாப்பிட பழங்க சந்திரம். இப்போ மத்தியானம் சாப்பிட போனா நீங்க எனக்கு பக்கத்தில் வந்துங்க. வேகமாக சாப்பிட்டா கழுத்து பிடிச்சுங்க. சரியா? மென்று சாப்பிட்ற யோகத்துக்கு மேல ஒரு யோகம் கிடையவே கிடையாது. ஐயா சொல்றாரு, நிச்சயிக்கிறது இல்லை. கசலாங்கண்ணி முஸ்முஸ் சாப்பிட சொல்றாருல, சிறிது சிறிதாக சாப்பிடவும். என்னுடைய குருநாதத்தை சொல்லும்போது ஒவ்வொரு சொல்லும் கோடி பெருமையுமே அப்படிங்கிற வார்த்தையா இல்ல, ஒவ்வொரு எழுத்தும் கோடி பெருமைகள். ஆமா ஐயா அப்படிங்கிறது. அப்ப சிறிது சிறிதாக சாப்பிடுதல். ஐயா அடுத்த தலைப்பு சிறிது சிறிதாக சாப்பிடுதல். நான் வெறும் சோறு தண்ணியை பத்தி தான் சொல்லுவேன். வள்ளலார் பத்தியில இந்த மாதிரி பேசுறது சங்கத்தில் நான் வேற எங்கேயாவது கூப்பிட்டாங்கன்னா வள்ளலாரை பத்தி நான் பேச மாட்டேன், உனக்கு ஒன்றும் புரியாது, நான் பேச மாட்டேன், நான் சோறு தண்ணியை பத்தி பேசுறேன், அவர் சொல்ற நிச்சயம் பத்தி பேசுறேன். அது மாதிரி சிறிது சிறிதாக சாப்பிடுதல் தான் தலைப்பு. யாராவது பேச விடுங்க. நானும் சேர்ந்து அவர்கிட்ட தத்துவத்தை நான் பண்ணிக்கிறேன். சிறிது சிறிதாக சாப்பிட வாயை மூடி மென்று சாப்பிடணும். கீழே பாஸ்டர் சொல்றாருல, நம்ம அதுக்கு அடுத்து அப்படி போடுவோம். வாயில் உள்ள சுவை, அந்த உணவினுடைய சுவை மாறிட்டா, சுவை மாறினால் சிவமாகும். சிவம்ங்கிறது ஒளி. பெரிய சூட்சுமம் சாமி இது. இது மாதிரி சாப்பிடுங்க. யாருக்காவது நோய் ஏதாவது இருக்கா? ஐயா
நோய் ஏதாவது இருந்தாக்கா வாயை மூடி மென்று சாப்பிடுங்க. என்னையா நீ சாப்பிட்டாக்கா 4 இட்லி 2 இட்லி மேலே சாப்பிட முடியும்னா போதும், 2 இட்லி போதும். கட்டில் இருக்கிறதா ரொம்ப நேரம் சாப்பிட சொல்லுவோம். யாரு அடிப்படி கட்டாங்க அப்படின்னது? 2 இட்லியை வாயை மூடி கொண்டு சாப்பிடுங்க. உண்மையோட குணம் அவ்வளவும் அமுதமாகும். அது அமுதமானுச்சுன்னா அமுதம் செய்கிற வேலை எல்லாம் மனசை பக்குவமாக்கும், நம்ம உயிரை பக்குவமாக்கும், நம்ம உயர்த்துவதற்கு எல்லா வழிமுறையும் செய்யும். உங்களுக்கு வெற்றிகளை எல்லாம் தன்னால தேடி வரும். உங்களுக்கு வேணுங்கிற தொடர்புகள், வெற்றிக்கான தொடர்புகள், வேலைக்கான தொடர்புகள் தன்னால வந்து இணைச்சு கொடுப்பீங்க. சத்தியம் சத்தியம். அப்புறம் பிள்ளைகளுக்கு மட்டும் சொல்றது, அப்புறம் எளிமை, ஏன்னா டிசிப்ளின் கொஞ்சம் இருக்கணும் ஐயா. எளிமையான அளவான உணவு, அமுதநிலை உணவு. அமுதநிலை உணவு ஐயா சொல்லியிருக்காங்க. தேவையான உறக்கம், நேர்மறை சிந்தனைகள், அன்பு, இரக்கம். உச்சியை மறைத்துக்குள்ள சந்திர ஒரு கேப் போட்டுங்க, நீங்க வாங்கிடுங்க. அப்புறம் மத்திர கனவு காட்சி, பொறுமை, இந்த எதிர்மறை எண்ணங்களை தவிர்த்தல். ஆசிரியர் வழிகாட்டல் எப்போதும் இருக்கணும். எங்களுக்கு ஆசிரியர் இருக்காரு, நிறைய ஆசிரியர் இருக்காங்க. வள்ளலார் இருக்காரு. அடுத்தது அவ்வளோதான் சார், சொல்ல வேண்டியதெல்லாம் சொல்லிட்டேன். ரெக்கார்ட் பண்ணியிருந்தேன்னா அதை தெரிஞ்சு கொண்டு கேட்டுங்க, நோட்ஸ் எடுத்துங்க. வேணா இதை வந்து ஜெராக்ஸ் பண்ணி அப்புறமா இல்லை ஃபோட்டோ எடுத்தால் இருக்கேன், செல்ஃபோன் இருக்குது, ஃபோட்டோ எடுத்து சந்துருக்கு அனுப்பிடுறேன். வேற யாருக்காவது வேணும்னு கேளுங்க. இல்லை உங்களுக்கு தெரியாது இல்லை, நான் ஒரு நிரல்படுத்திருக்கேன், அவ்வளோதான். மற்றபடி வேற ஒன்றும் இல்லை. இந்த வேறு உதயம் வந்து பெருமாள் சொன்னதெல்லாம் வந்து எல்லாமே வந்து அறிவியலுக்கு மட்டும் நினைக்காதீங்க. நம்ம உலகிகளுக்கும் நம்மளை சார்ந்த இளைஞர்களெல்லாம் வந்து பணம் பெற வேண்டும் என்று அது அவர்களுக்கு அறிவுரை ஊட்டி அவர்களெல்லாம் வளர்ச்சி எடுக்க வேண்டும் என்று மீண்டும் உங்களுடைய திருத்தாளர்களை வணங்கி கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.